அண்ணாமலை உட்பட 5 ஆதரவாளர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டதனுடைய விளைவு அண்ணாமலைக்கு எதிரான அரசியல் இன்னும் பாஜக தலைமையிடம் அந்த கோபம் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலை இவ்வளவு முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டதற்கு அதுவும் ஒரு காரணம். அப்போ அண்ணாமலையுடைய அரசியல் வரலாற்றை முழுமையாக முடித்து வைத்தவர் என்று ராகவன். எடப்பாடி அரசியலும் இருக்கு, நயினார் நாகேந்திர அரசியல் இருக்கு, ராகவன் அரசியல் இருக்கு. கோண அரசியல்ல தான் இவ்வளவு கிளீன் போல்டா அண்ணாமலை ஆதரவாளர்களோடு வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பாஜகவுக்கு அதிமுக தொண்டை ஓட்டு போட மாட்டாங்க. பழைய நாடு தான். புது 27க்கு வாய்ப்பு இல்லை. லோக்பால் இந்த அமைப்பு ஒரு கார்பரேட் நிறுவனம். இத முழுக்க சர்வே எடுத்து தந்துட்டி. இது எல்லாமே பெய்டு. மீசாவிடம் எடப்பாடி கொடுத்து பழைய அதிகாரிகள் இருந்தா ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. இந்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்துட்டு எங்களுடைய ஆதரவு அதிகாரிகளை அங்க போடுது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவினுடைய தமிழக தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கான அந்த 28 தொகுதிகளுக்கான இந்த வேட்பாளர்கள் பட்டியல்கள் வெளியே வந்திருக்கு. 27 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல்கள் வெளியே வந்திருக்குது. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை மற்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாருக்குமே இதில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக ஒரு பார்வை இருக்குது. இந்த பாஜகவினுடைய இவ்வளோ நாள் இழுபறிக்கான காரணமும் இப்பொழுது இந்த வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கிறதும் என்ன மாதிரியான களநிலையை ஏற்படுத்தும்? பாஜகவை பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அமைந்தால் பாஜகவினுடைய சட்டமன்ற வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து ஆட்சி அமைக்கப் போவதாக பாண்டிச்சேரி வந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் அத்வாலே இந்த கருத்தை பதிவு செய்திருந்தார். இப்போ பாஜக ஆட்சிக்கு வரப்போகிறது, பாஜக ஆட்சி அமையப் போகிறது, விஜய் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறார், இப்படி பல சந்தேகங்களை அவர் கிளப்பி விட்டு போய்விட்டார். அப்போ இதற்கு பின்னால் இந்த பட்டியல் தாமதமும் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. அண்ணாமலையுடைய ஆதரவாளர் அமர் பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தமான் போன்ற பல பேர் இந்த பட்டியலில் எப்படியாவது சேர்த்து கொள்வதற்கு கடுமையான முயற்சி இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து. தளி தொகுதி வந்து அமர் பிரசாத் ரெட்டிக்கு, ஆமாம், அதே போல் திருவண்ணாமலை வந்து அஸ்வத்தாமனுக்கு, சூர்யாவுக்கு வந்து மயிலாப்பூர், இப்படி இந்த பட்டியல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆமாம். ஆனால் இதை பாஜக தலைமை எப்படியோ தவிர்த்து விட்டது. அப்போ தவிர்த்து விட்டிருப்பதற்கு பின்னால் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு எதிராக, அண்ணாமலை அணிக்கு எதிராக நீங்கள் இதில் ராகவன் தான் செயல்பட்டிருக்காரு, இந்த செய்தி தான் திட்டமிட்டு பரப்பப்படுகிறதா அல்ல உண்மையானு தெரியல. ஏன்னா ராகவனுடைய அரசியல் வரலாற்றை முடித்தவர் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலையுடைய அரசியல் வரலாற்றை முழுமையாக முடித்து வைத்தவர் என்று ராகவனை எடுத்துக்கலாம். ராகவன் ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லப்புள்ள, அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் பாஜக இரண்டும் சேர்ந்து தான் செல்லப்பிள்ளையாக இருந்தார். ஆனால் இப்போ இந்த செல்லப்பிள்ளை எப்படி விரும்பத்தகாத பிள்ளையாக மாறினார்? PL சந்தோஷ் ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய செயலாளர், இந்த நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய தேசிய செயலாளர், அவரை அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கம். அப்போ எப்படி இந்த பட்டியல் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பல பேர் காணாமல் போனதில் உண்மையாகவே ராகவனுக்கு டெல்லியில் நாக்பூரில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது என்பதை ராகவன் நிரூபித்து விட்டார். இல்லை, அண்ணாமலை என்னமோ நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துருக்கிறேன், இவ்வளோ சதவீதம் கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கும் சீட்டு இல்லை, என்னுடைய ஆதரவாளரின் சீட்டு இல்லைன்னா நான் கட்சியில் இருந்து என்ன பிரயோஜனம், இப்படின்னு வேகப்பட்டு பேசின மாதிரிலாம் செய்திகள் போகிறாங்களே, உண்மையாது? இல்லை, அதாவது அண்ணாமலைக்கு அந்த கோபம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவர் தனி கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திப்பதற்காக ஒரு முயற்சி செய்தார். ஆனால் அதை
பாஜக தலைமை மிரட்டி அதை தடுத்துருச்சு. அதன் பிறகு அவர் அமைதி காத்து தன்னுடைய முழு உழைப்பும் பாஜகவுக்கு செலுத்துவதற்காக அவரை எதிர்பார்த்து காத்திருந்தார். அவர் எப்படியாவது தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு தனக்கு குறைந்தது ஒரு 10 சீட்டு, இந்த 27ல் 10 சீட்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் சட்டசபைக்கு போக முடியும்னு நம்பினார். இது நாசூக்கா, இதில் எடப்பாடி அரசியலும் இருக்குது, நயினார் நாகேந்திர அரசியல் இருக்குது, ராகவன் அரசியல் இருக்குது, முக்கோண அரசியல். இந்த முக்கோண அரசியலில் தான் இப்போ இவ்வளவு கிளீன் போல்டாக அண்ணாமலை ஆதரவாளர்களோடு வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எப்படி தன்னுடைய ஆதரவாளர் 5 பேர் சட்டமன்றத்துக்குள் இருப்பார்கள் என்கின்ற ரீதியில் தான் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அண்ணாமலை உட்பட 5 ஆதரவாளர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டதனுடைய விளைவு அண்ணாமலைக்கு எதிரான அரசியல் இன்னும் பாஜக தலைமையிடம் அந்த கோபம் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலை இவ்வளவு முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டதற்கு அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கு தமிழ்நாடு பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார். 2 நாட்கள், ஒன்று புதுச்சேரி, கேரளா அப்படி செல்ல இருக்கிறாரு. இடையில ஒரு நாள் வந்து சென்னை மயிலாப்பூர்ல பிரதமர் மோடிக்கான ரோட் ஷோ நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் போட்டாங்க. அதுக்கு தயாரிப்பு வேலைகள் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். திடீரென்று பிரதமருடைய அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம்? இல்லை, பிரதமரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அவர் பிரதானமாக எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா பாஜக ஆட்சி, பாஜக அதிகாரத்துக்கு வருவது என்பது தனிப்பட்ட முறையில் அந்த வாய்ப்பு மிக மிக குறைவான நம்பிக்கை தான். இல்லை, இப்போ ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ? போன முறை 6 முறை வந்துட்டு போய் ஒரு இடம் கூட வெற்றி பெறலை. வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜகவுக்கு எதிராக தான் போடுறாங்க. வந்து நம்ம பேர் டேமேஜ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுனாலே பிரதமர் வராமல் இருந்திருப்பாரா? இல்லை, பிரதமர் அந்த அளவுக்கெல்லாம் யோசிப்பது தமிழ்நாட்டு பாஜக தலைமை தான். தமிழ்நாட்டு பாஜக தலைமை எதை சொல்லுகிறதோ அதுதான் மோடி அலுவலகத்தில் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இங்கே அதிமுக பாஜக முரண்பாடு பெரிய நீர் ஊற்று நெருப்பாக இருக்கு. எனக்கு சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவுக்கு அதிமுக தொண்டை ஓட்டு போட மாட்டாங்கிறாங்க. இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. பாஜக வெற்றி 27 சீட்டு, 27 வெற்றி பெற்றால் பாஜக அதிமுகவுக்கு ஒரு பெரிய வில்லனாக மாறும். 26 27 எம்எல்ஏ ஆர்எஸ்எஸ்னுடைய அதிமுக ஆட்சி அமைந்தாலும் அது ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சியாக தான் இருக்கும். இது ஆரம்பத்திலேயே எடப்பாடி தவிர்த்திருக்கிறார், திட்டமிட்டு தவிர்த்திருக்கிறார். அப்போது கண்டிப்பாக பாஜக பழைய நாடு தான், புது 27க்கு வாய்ப்பு இல்லை. இந்த வாய்ப்பை அதிமுக தொண்டர்கள் மூலம் அடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது பாஜக தலைமைக்கு ஒரு கோபம். இது தேர்தல் முடிந்த பிறகு இது எப்படி பாஜக எடுத்துக்கொள்ளும், அதிமுக எடுத்துக்கொள்ளும் என்பதை தேர்தல் முடிவுகள் தான் காமிக்கும். அதே போல் சமீபத்தில் லோக்பாலினுடைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வந்துச்சு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40% மேலாக 40.1% அளவில் திமுக வெற்றி பெறும். 182 189 இடங்களில் திமுக வெற்றி பெறும். அதிமுக 32 39 இடங்களில் வெற்றி பெறும். விஜய்க்கு ஒரு 8 10 தொகுதி சொல்கிறாங்க. இதுதான் கலை யதார்த்தமா? லோக்பால் இந்த அமைப்பு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். இதை முழுக்க சர்வே எடுத்தது தந்தி டிவி. இது எல்லாமே பெய்டு நியூஸ். நீங்கள் லோக்பால் அமைப்பு 21ல் 16ல் உண்மை தான் சொன்னோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2011 தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் இப்படி சொன்னதான் இந்த லோக்பால் அமைப்பு. அப்போ இந்த லோக் போல் 2011 திமுக வரலையா, அதிமுக வந்தது. அதாவது எக்ஸிட் போல் இது ரெகுலராக எடுக்கிறதா, தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு. ஆனால்
பல கருத்து கணிப்புகள் தவறான பல செய்திகளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இந்த சர்வே எடுத்த ஆட்கள் குறைஞ்ச ஒரு 1000 பேர் எடுத்திருப்பான். 2 மடங்கு போனால் 2000 பேர் எடுத்திருப்பான். இங்கே வாக்காளர்கள் எவ்வளோ பேருனா 5.5 கோடியில் 70%. அப்போ ஏறக்குறைய நீங்கள் 5035 ஒரு 3.5 கோடி பேருடைய மனநிலையை ஒரு 1000 பேர் வச்சு எப்படி முடிவு பண்ணுவீங்க? வாக்காளர் வந்து 70% பேர் ஓட்டு போடுறான். இந்த 70% பேரில் சில 1000 பேருடைய கருத்து என்பது எப்படி 5.5 கோடி பேரை கட்டுப்படுத்தும்? அதனால் இந்த கருத்து கணிப்பெல்லாம் தேர்தலுக்கு முன்பு நடக்கிற திருவிழா. அந்த தேர்தல் வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கு அந்த கட்சிகளை உருவாக்குகிற ஒரு வலைப்பின்னல் கார்பரேட் அமைப்பு தான் இந்த லோக் போல் போன்ற அமைப்புகள். அதனால் இந்த செய்திகள் பல செய்திகள் பொய்த்து போயிருக்கு, பல செய்திகள் மாறி போயிருக்கு. சரிங்க. இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும்போது தமிழகத்தினுடைய டிஜிபிகள் மற்றும் சில முக்கியமான மண்டல அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் இப்போ இவங்கெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுபோல் இந்திய திமுக கூட்டணி இருக்க பல கட்சிகளும் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போது இந்த டிஜிபி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் காரணங்கள் இருக்குமா? நீங்கள் பழைய அதிகாரிகள் அத்தனை பேருமே ஆளுங்கட்சியுடைய சார்பு அதிகாரிகள். பழைய டிஜிபி, ஏடிஜிபி, கமிஷனர், ஐஜி உளவுத்துறை எல்லாமே திமுகவை 5 ஆண்டு காலம் காப்பாற்றிய அதிகாரிகள். இவர்களை வைத்து கொண்டு தேர்தல் நடத்த முடியாதுன்னு எடப்பாடி டெல்லி போயிருக்கிற போது அமித்ஷாட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு வர்றாரு. அந்த பட்டியல் தான் இப்போ வருது. எப்படி வருதுன்னா ரெகுலர் டிஜிபி, ரெகுலர் கமிஷனர். அப்போ இதில் ஒரு சந்தேகம் வருது. அப்போது அதிமுக ஆட்சி அமைஞ்சிருமா? பாஜக கூட்டணியோடு ரெகுலர் கமிஷனர், ரெகுலர் டிஜிபி நாங்கள் போடுகிற உத்தரவுமே ரெகுலராக தான் கண்டினியூ ஆகும். தேர்தலிலும் முடிந்தும் இது தொடரும். இப்படி சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் இப்போ சந்தேகப்பட வேண்டிய சூழல் வந்துடும். அமித்ஷாவிடம் எடப்பாடி கொடுத்து பல அதிகாரிகள் இருந்தால் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. அப்போ இந்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்துட்டு எங்களுடைய ஆதரவு அதிகாரிகளை அங்கே போடுங்க. இப்போ சங்கர் இப்போ கமிஷனர் இருக்கார். இவர் ஜேசியாக இருக்கும்போது தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சு அந்த மாணவர்களை கடலுக்குள்ளே இறக்கி லத்தி சார்ஜ் பண்ண அதிகாரி தான் இந்த தினகரன், கேரளா கேடர் அதிகாரி. நீங்கள் மலையாளிகளை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை மதிக்கவே மாட்டாங்க. இவன் சாதாரண நபராக இருப்பான். அந்த நபர் பெரிய கிரிமினல் பின்னணியாக இருக்கும், பெரிய அரசியல் தலைவராகிடுவார். இந்த கூத்து பூரா தமிழ்நாட்டில் தான். பணம் எடுத்துகிட்டு அறிவாலயத்துக்கு போனால் சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகிடலாம். பணத்தை எடுத்துகிட்டு எடப்பாடி வீட்டுக்கு போனால் சீட்டு வாங்கிடலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தான் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, கேரளாவை போன்ற நாட்டுகளில். இந்த சாதாரண நபர்களெல்லாம் அரசியலுக்கு போவதை இந்த அரசியல் அமைப்பு அனுமதிக்கிறது. அப்போ காவல்துறை அதிகாரிகள் இப்போ சங்கரை போட்டிருக்காங்க. இந்த சங்கர் 100% பல சங்கருக்கு நெருக்கமானவர். பல சங்கருக்கு இப்போ அந்த பழைய சங்கர், பத்திரிகை சங்கர், சவுக்கு சங்கர், கமிஷன் ஆஃபீஸுக்கு வர முடியாது. அருண் கிளம்பிட்டாரா விசாரிக்கிறார். அருண் என்னையானார் பார்த்துக்கிறேன். இப்போ அப்படியே மாறுது, கள நிலவரம் மாறுது. ரத்தோர் ஒரு பத்திரிகையாளர் பல முறை குண்டா சேர்ந்து அடைக்கப்பட்டவரோடு மது அருந்தின படம் ஒன்று வந்தது. இந்த டிஜிபி ஒரு பாரில், அப்போ அவர் டிஜிபி கிடையாது, ஏடிஜிபியாக இருந்தார். இப்படி பல விஷயங்கள் ஓடுது. இப்போ அதிமுக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வளம் வருது. திமுக இப்போ சுரம் இழந்து தன்னுடைய அதிகாரிகள் அத்தனை பேர் மாற்றப்படுறாங்க. சேலத்துக்கு ஒரு கொங்கு சமூகத்தை சேர்ந்த ஒருவர் மாவட்ட ஆட்சியாளராக போயிருக்கார். இதெல்லாம் பார்த்தா திமுக அச்சப்பட ஆரம்பித்து விட்டது. இதற்கு பின்னால்
அமித்ஷா அரசியல் ஒளிந்திருக்கிறது, இதற்கு பின்னால் பாஜக அரசியல் ஒளிந்திருக்கிறது, அதிமுக ஆட்சிக்கு வந்து விட்டதை போல ஒரு பிரமை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் தாவேக்காவுடைய வேட்பாளர் ஒருத்தர் இந்த சத்யராஜ் அப்படின்னு சொல்லி இருப்பார். எல்லாருமே வந்து அம்பேத்கர் மாதிரி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு திருத்தணியில் வேட்பாளராக போயிட்டு இருக்கிறாரு. கூட யாருமே இல்லை, வெறும் தனிமரமாக கேட்டு போகிறாரு, தன்னந்தனியாக அப்படின்லாம் மீன் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது தாவேக்காக்குள்ள? இந்த தாவேக்கால கோஷ்டி சண்டை அதிகமாயிடுச்சு. புஷிக்கு நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷமாக இருக்காது. புதிதாக ஒருவர் பெட்டியோடு போய் அதிமுக திமுக அலுவலகத்துக்கு போகிறதை போல் புஷியை போய் பார்த்தா வேட்பாளர் மாற்றப்படுத்தார். இதுதான் இப்போ தாவேக்கால் நடக்குது. விஜய்க்கு தெரியுமானா விஜய்கிட்ட யார் போய் சொல்கிறது? விஜய் சுற்றி ஒரு வட்டம் இருக்குது, அந்த ஒளி வட்டத்தை தாண்டி யாரும் உள்ளே போக முடியாது. இப்போ புஷி, ஆதவ், செங்கோட்டையன் 3 பேரும் நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்கு வந்துட்டாங்க. அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதான் விஜய் கேட்பார். இப்படியான ஒரு சூழல் உருவாக்கப்பட்ட பொழுது இன்னும் நாளாக கோஷ்டி சண்டை, தாவேக்கா குடிமைக்குடி சண்டைகளும் இன்னும் பல சண்டைகளை பார்க்கலாம். விஜய்க்கு வந்து இந்த ஆதவ அர்ஜுனோட நம்மளே பேசியிருக்கோம், இந்த கண்ணாடி அடித்தாங்க அதெல்லாம் நம்மளே பேசியிருக்கோம். இப்போ விஜய் வந்து பிரச்சாரத்துக்கே போவோம், அது கூட்ட நெருக்கடியாகும், பல பேர் உயிரிழப்புகள் ஏற்படும். நேற்று ஒரு காவலர் கூட பண்ணாங்க. வீட்டுக்குள்ளே இருந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, அதை கன்வின்சிங் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டுகளை ஒரு புலனாய்வு பத்திரிகைலாம் எழுதுகிறாங்க. அப்படி செய்ய வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ அவருக்கு நிறையா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் ஆலோசகர் இருக்காங்க. அவர்கள் தான் குளத்தூரை நோக்கி பெரம்பூர்லேருந்து குளத்தூர் நோக்கி போகிற பொழுது அந்த அதிகாரியுடைய தொலைபேசி தான் போயிருக்கு. தயவுசெய்து வாபஸ் போயிருங்க, குளத்தூரில் ஒரு கரூர், இப்படி உத்தரவு போனவர்கள் தான் அவர் இந்த உத்தரவை மீற முடியாமல் கிளம்பிட்டார். இப்போ அவருக்கு அந்த அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மூத்த அதிகாரிகள் கொண்டு ஒரு குழு இருக்குது அவருக்கு, ஆலோசகர்கள். அந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, முடிந்த வரை எந்த அசம்பாவிதம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படி அசம்பாவிதம் நடந்தால் வழக்கு பதிவாகும். அந்த வழக்கு பல அரசியல் பின்னடைவுகளுக்கு காரணமாகும். இதை இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்ட விஜய், நான் என் கட்சி தொண்டர்களை நான் ஆன்லைன் மூலம் ஜூம் மீட்டிங் நடத்திக்கிறேன், இப்படி அவர் பதுங்குவதற்கு அந்த அதிகாரிகள் கொண்ட குழு தான் இவரை வழி நடத்துது. இப்போ இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ திருச்சி ஏற்கனவே விஜய் வந்து 2 தொகுதியில் போட்டி போடுறாரு. ஏற்கனவே வந்து பெரம்பூரில் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருந்தார், தன் மீது என்னென்ன எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது என்னென்னலாம் போட்டிருந்தாரு. திருச்சிலையும் போட்டிருக்காரு. என்னென்னா பெரம்பூரில் போட்டதில் தன் மீது 2 குற்ற வழக்குகள் இருக்குன்னு போடல, ஆனால் திருச்சி கிழக்கில் வந்து தன் மீது 2 குற்ற வழக்குகள் இருக்குன்னு போட்டிருக்காராம், அந்த வேட்புமனுவிலேயே போட்டிருக்கிறாரா. இப்போ இது காரணமாக வச்சு அவருடைய வேட்புமனு நிராகரிக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ அப்படி தான் ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு. நீங்கள் அவருக்கு இந்த அஃபிடவிட்டை தயார் செய்த வழக்கறிஞர் நோட்ரி பப்ளிக்கு நீங்கள் அவரை அழைத்து கொண்டே போய் பெரம்பூரில் இந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் அங்கேயே உட்காந்து அந்த மனுவை தயார் செய்து நோட்ரி பப்ளிக் வைத்து கொடுப்பதற்கு இந்த நோட்ரி பப்ளிக்கை எங்கே வரைக்கும் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, தேர்தல் அலுவலக வாசல் வர காரில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்போது சாதாரண ஒரு வேட்புமனு தயாரிப்பதில் இவ்வளோ குழப்பம். இந்த குழப்பம் எதுவரை நீடிக்கும்னு தெரியல. ஏன்னா திருச்சி கிழக்கில் சொன்ன பல தகவல்கள் பெரம்பூரில் சொல்லப்படவில்லை. 2 ஒரே ஆள் தான், ஒரே எம்எல்ஏ தொகுதித்த போட்டி, ஆனாலும் 2ம் 2 மாதிரி இருப்பதாக செய்தி சொல்கிறாங்க. அப்போ 2ல் 1 குறிப்பிட்டதை 1 குறிப்பிடவில்லைன்னா அதிகாரி நாளைக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். அதனால் பெரம்பூரில் வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் வருது. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு நடத்தி மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.